நம்ம வந்து டிசி படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ டிசியை வந்து இயக்கியிருக்கார் நம்ம அருண் மாதேஸ்வரன், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், அப்புறம் வந்து வமிகா கேபி, அப்புறம் சஞ்சனா. ஸோ இவங்க வந்து மற்றும் பலர் நடித்த கதை தான் வந்து இந்த டிசி. ஸோ டிசியோட பாசிட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜரான ஃபஸ்ட் பாசிட்டிவாக இருக்கிறது நம்மளோட அனிருத்தோட மியூசிக் மட்டும்தான். அவரோட எலிவேஷன் போட்ட மியூசிக்ஸ்லாம் தான் நம்மளோட சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு, நம்மளுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அருண் மாதேஸ்வரன் படத்தில் இருக்கிற நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் டெக்ஸ்டர்லாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டி கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருந்தாரு. நார்மலாக நம்ம அருண் மாதேஸ்வரன் பழைய படத்தெலாம் கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த படத்தோட ஸ்டோரியில் ஆஸ் யூஷுவல் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ஒரு யூஸ்வலான ஸ்டோரி லைன் தான். நம்ம வந்து நிறையா ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ், போலீஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் நம்ம தமிழ் சினிமாலே பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு இந்த படத்தில். லோகேஷோட பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு இருந்திருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக தான், லைக் கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அவங்க வந்து நல்லாவே எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாக நம்ம வந்து டிசியை பற்றி பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி லைன், அதை வந்து நம்ம எலிவேஷனாக நம்மளுக்கு காமிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு அனிருத். ஸோ இந்த படத்தில் நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6/10. ஸோ நீங்கள் டிசி படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.